இவனை பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆட்டத்தை கட்டிட்டான். ரொம்ப நாளாவே நம்ம பசங்க வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன வீடியோ எடுக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கிளம்பி அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம குட்டி குஞ்சனுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையும் கையோட முடிச்சுட்டு ரூம்க்கு வந்துட்டேன். வந்த அப்புறம் தான் நம்ம பசங்க வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ற வேலையில இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ டிராகன் வீட்டை தான் சுத்தம் பண்ணேன். அதுல 2 ஸ்னைல் விட்டுருந்தேன். 2மே செத்துருச்சு. அப்புறம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு ப்ளூ டிராகன் வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல இருந்து 5 ஸ்னைலுமே சேஃபா தான் இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுட்டு டேங்க சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மதிய உணவு முடிச்சுட்டு திராட்சை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டேன். சொல்ல மறந்துட்டேன், டேங்கை கிளீன் பண்றதுக்கு ஞாபகப்படுத்தினதே கிருத்தேஷ்னு ஒரு பையன் தான். யூடியூப்ல டெய்லியுமே டேங்கை கிளீன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருந்தான். நீ சொன்ன மாதிரி டேங்கை கிளீன் பண்ணிட்டேன்டா. இப்போ என்னன்னா பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த ரூமை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான டைம் வந்துருச்சு. அடுத்த வீடியோல என்னென்ன பண்ண போறேன்னு சொல்றேன். டைம் ஆகவும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கும் நம்ம ஆஃபீஸ்ல ஒரு கேக் வெட்டும் இல்ல. ஆனா இந்த வாட்டி அண்ணன் கேக்க சாப்பிடல. ஒரு டைம் தான் மிஸ் ஆகும், எல்லா வாட்டியும் மிஸ் ஆகாது. எதுக்கு இப்ப இந்த டயலாக் சொன்னேன்னு எனக்கே தெரியல. சோ அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ரூம் கொண்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அவ்வளவுதான் மக்களே. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.